வெளியே போ அண்ணா அப்படின்னு சொல்லி கத்துற நிலாவை காமிக்கிறாங்க நமக்கு ஒரு குட்டி ப்ரோமோவில். ஸோ இதுக்கு பிறகு இப்போ ஐயனார் துணை சீரியலில் சோழன் நிலாவுடைய ரூமுக்கு நிலாவுக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு நான் உன் புருஷன் தானே எதுக்கு பதற அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை. ஸோ இது ஒரு ப்ரெடிக்ஷன் வாட் இஃப் எபிசோடு தான் நம்ம எப்படி இந்த எபிசோட் போகுங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே இப்போ குடிபோதையில் உள்ளார வந்தவர். இப்போ அவங்க அப்பா நடேசன் வெளில படுத்திருக்கும் பொழுதே சோழன் அதை தாண்டி உள்ளார வந்துட்டு வீட்டை திறந்தால் வீட்டுக்குள்ளே 3 அண்ணன் தம்பிங்களும் படுத்திருக்க போகிறாங்க. ஸோ அவங்கள தாண்டி பொறுமையாக இவ்வளோ போதையிலையும் அவங்கள எழுப்பாமல் எதையும் தட்டி விடாமல் அப்போனா ஓரளவுக்கு அவருக்கு அவருடைய மூளை அவரோட சொல் பேச்சு கேட்க தான் செய்யுது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் மூளையே அதை பண்ணுங்கிறத சொல்கிறது தான் பிரச்சனையே. நேராக கிளம்பி உள்ளார போயிட்டு இப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா கதவை லாக் பண்ணிட போகிறார். ஸோ லாக் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு இப்போ நிலாவுக்கு பக்கத்தில் படுத்துக்கிறார். ஸோ நிலாவுக்கு பக்கத்தில் படுத்துக்க நிலாவுக்கு பக்கத்தில் படுத்துக்கணுமா நிலா என்னடா ஏதோ பக்கத்து ஏதோ அசைகிற சவுண்டு கிடைக்க மாதிரி கேட்குதே ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியுதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா நிலா பக்கத்தில் சோழன் படுத்துருக்க. ஐயோ அப்படின்னு எந்திரிச்சு நின்று என்ன பண்ணுறீங்க இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் உடனே இவர் எந்திரிச்சு அப்படியே அப்படி ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமே இல்லாமல் ஏன்னா ஃபுல் போதையில் இருக்கார்ல அப்படியே கெத்தாக கேஷுவலாக ஒரு பார்வையை பார்த்த உடனே நிலா கடுப்பாகி முதல்ல வெளியே போங்க என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவர் என்ன எதுக்கு பதற நான் புருஷன் தானே உன் கடுத்த தாலி கட்டணும் தானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் தானே கல்யாணத்தை 4 மாதம் ஆகிடுச்சு 4 மாதமாக உன் புருஷன்னா உன் பக்கத்தில் படுக்கக்கூடாதா உன் ரூமில் தூங்கக்கூடாதா நான் ஏன் தனியாக வெளில போய் படுக்கணும் நான் இங்கே தான் தூங்குவேன் இதுக்கப்புறம் உன் பக்கத்தில் தான் தூங்குவேன் என்னை யாராலையும் எதுவும் தடுக்க முடியாது கேட்க முடியாது நான் உன் புருஷன் அப்படின்னு திருப்பி பேசும்பொழுது தான் இவங்களுக்கு கிட்டக்கே இருந்து அவர் பேசும்போது நல்லா வாட முகத்தை பட்டிருந்தா அப்படின்னு அடிக்கிற மாதிரி தெரியுது. குடிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு டக்குன்னு அவரை தாண்டி இறங்கிட்டு வெளில போங்க சொல்கிறேன்ல வெளில போங்க அப்படின்னு கத்தும் பொழுதே எதுக்கு இப்போ கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டு அவர் கதவு வழியாக அவங்க வெளில போகிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து கதவை திருப்பி ஒரு தடவை லாக் பண்ணிட்டோமான்னு செக்கும் பண்ணிக்கிறாரு. லாக்கும் பண்ணிடுறாரு. ஸோ லாக் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்து இப்போ இந்த பார் நான் சொல்கிறேன் இப்போ நான் உன்னை எதுவும் பண்ணல நான் உன் கூட இங்கே தூங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் உன் புருஷன் நான் எல்லோரும் நீ ஏதோ அவனும் கூடலாம் என் அண்ணன் தம்பிங்க கூடலாம் ஏதோ அவங்க அண்ணன் தம்பி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க அதே மாதிரி அவங்க தான் உனக்கு பைக் ஓட்ட சொல்லித்தரணுங்கிற அவங்க முன்னாடி என்ன ரொம்ப இன்சல்ட்டிங்காக பேசுகிற இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் பொறுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பொறுத்துக்க போகிறதில்ல நான் இனிமேல் எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்க போகிறேன் எனக்கு அதுதான் சரின்னு படுது நான் உன் புருஷன் அப்படிங்கிறத நீ மறந்துட்ட இனிமேல் நான் உன் புருஷனாக தான் நடந்துப்பேன் நீ என் பொண்டாட்டியாக நடந்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே லூசு பயலே அப்படின்ட்டு அண்ணா அண்ணா அண்ணான்னு இவங்க கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் இங்கே வெளியே இருக்க அத்தனை பேத்துக்கும் அது கேட்க போகுது என்னடா ஆச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்னமா ஆச்சு நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேரன் கதவை தட்ட மிச்சவங்களும் அண்ணின்னு இந்த பக்கம் பல்லவன் கத்த உள்ளே யார் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து தட்டிகிட்டே இருந்தா தட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ உள்ளார சோழன் தான் இருக்காரு அப்படிங்கிறத இந்த உங்கள் சோழன் தானா அப்படின்னு இங்கே கத்தி கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு கத்தும் பொழுது இவர் கதவையே திறக்காமல் இருக்க ஒரே இடியாக அவங்க கதவை இடித்து உடச்சி உள்ளார போயிட்டு பழைய கதவை தானே உடச்சி உள்ளார போயிட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் தான் அப்படின்னா அதெல்லாம் யார் வந்தானே வராட்டி என்ன நான் ஏன் வெளில போகணும் இவ என் பொண்டாட்டி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு லூஸ் மாதிரியே அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கடுப்பாகி சேரனும் பாண்டியனும் பிடிச்ச அவரை இழுத்து இதுவரைக்கும் கோவப்படாத சேரன் பலார் அப்படின்னு ஒன்று பட்டுன்னு வச்ச உடனே இவருக்கு இப்படி பொறி கலங்கி போன மாதிரி அப்படி திரும்பி மேலே அவங்க அண்ணன் நிமிந்து பார்த்தா இப்போ தான் அந்த போதை லைட்டாக தெளிய ஆரம்பிக்குது. போதை இல்லாமல் இவர் மனசுலேயே ஒரு தைரியத்தோடு தானே இருந்தார். அந்த தைரியமும் குறைய ஆரம்பிக்குது. என்னடா கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணு நம்ம நம்பி நம்ம வீட்டில் எத்தனை நாள் இருக்கிறதே பெரிய விஷயம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க அசிங்கமாக இல்லை உனக்கு கேவலமான இல்லை உனக்கு அப்படின்னு வெளில இழுத்து தரதான இழுக்க அந்த பாண்டியன் 2 அடியை போட்டு இந்த பக்கம் பல்லவன் கண் கலங்கி போய் அண்ணி சாரி அண்ணி ஏன் இப்படி பண்ணான்னு தெரில நீ ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டாங்க போல அண்ணி அண்ணன் சோரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ தூங்குப்பா அப்படின்னு உடஞ்ச கதவோடய தூங்க வைக்க இவங்களுக்கு தூக்கமே வராமல் உட்காந்துருக்கிறதும் அடுத்த நாள் காலையில் தலையை பிடிச்சிட்டு வெளில நடேசனுக்கு பக்கத்தே தரையில் படுத்து கிடக்கிற சோழன் எந்திரிச்சு ஐயோ நம்ம என்ன காரியம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு தலையில் கை வச்சு உட்காந்துருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா நிலா பையை தூக்கிக்கிட்டு வெளில வர காட்சியை பார்த்து அவர் அதிர்ச்சியாகி நிற்கிறதும் அத்தனை பேரும் அங்கே ஷாக்காகி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் இது வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க எல்லாமே எனக்கு ஓகே ஆனால் அதுக்கப்புறம் இது நம்ம என் வீடும் தான் என் குடும்பம் தான் எனக்கு தோணுச்சு உங்களோட இருக்கிற எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் கடைசியாக சொல்லிட்டு வந்த வார்த்தை இதுதான்
உங்கள் எல்லாருக்கூடையும் இருக்கிறத விட பாதுகாப்பாக நான் அங்கே இருக்கும் போது தான் இருக்கேன், உங்கள் எல்லாத்தையும் பார்த்தா தான் பயமாக இருக்குன்னு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இதுக்கப்புறம் நான் பாதுகாப்பாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு பையை தூக்கிட்டு அவங்க வெளில போக, எல்லாம் ஒன்றால் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோழனை திட்டி எல்லாரும் திட்டிட்டு போனால் இவங்க கையை பேக்கோடு வெளில போயிட்டு இருக்கிறதும் அவங்க கூட எல்லாரும் போய் அவங்களை தடுத்து நிறுத்துறதோடு வந்து இந்த எபிசோடை முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான அது சோழனுக்கு ஒரு பெரிய அடி தான். ஏன்னா வந்து அவர் இந்த ஒரு செகண்ட் போதும் நம்ம இது நாள் வரைக்கும் கட்டி காப்பாற்றின நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு சீர்குலைக்கிறதுக்கு அப்படி வேலையை செஞ்சுட்டார். இதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட பாவ மன்னிப்புகள் கேட்க வேண்டியது இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையில் இப்போ சோழன் செஞ்ச விஷயத்தை பற்றியும் நிலா நடந்துக்கிட்ட விஷயத்தை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.